இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தோன்னா விஜய் சித்ரா அவர்களினுடைய தந்தையின் மரணம் தான். அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு உண்மையை மறைக்கப்பட்டிருக்கு, அதனால தான் அவருடைய உயிர் பறிப்போயிருச்சுன்னு பல விஷயங்கள் சமூக வலைதளங்களில் ரொம்பவே பரவி வந்துட்டுருக்கு. மறைந்த சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை நடிகை சித்ராவின் தந்தை காமராஜ் அவர்கள் தற்கொலை செய்துட்டு இருக்கக்கூடிய சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் முல்லை கதாபாத்திரத்தில் நடித்து ஒட்டுமொத்த இளம் ரசிகர்கள் மனதையுமே கொள்ளையடித்தவங்க தான் விஜய் சித்ரா. கடந்த 2020ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி சென்னை நசரத்பேட்டையில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில் தன்னுடைய காதல் கணவர் ஹேம்நாத்துடன் தங்கியிருந்த போது திடீரென தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்ட சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. பின்னர் இந்த தற்கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் சித்ரா பெற்றோரின் முயற்சியால் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வசம் இந்த வழக்கு போனது. அதேபோல் நசரத்பேட்டை போலீசார் சித்ராவின் வழக்கு தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில் சித்ரா மீது அவருடைய கணவர் ஹேம்நாத் சந்தேகப்பட்டது தான் இந்த தற்கொலைக்கு காரணம்னு சொல்லப்பட்டது. சித்ராவின் தோழிகள் பலர் அடுத்தடுத்து ஹேம்நாத் மீது குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. சீரியல் நடிகை சரண்யா தற்கொலை செய்வதற்கு முன்தினம் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் போது எப்போதும் ஜாலியாக இருக்கும் சித்ரா அன்றைய தினம் ரொம்பவே படபடப்போடு இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் ஹேம்நாத்தின் நண்பர் ரோஹித் என்பவரும் ஹேமந்த் பார்த்தோன்னா சித்ராவை பல முறை அடித்து உதைத்து சித்திரவதைப்படுத்தினார் அப்படின்ற மாதிரியாக சொல்லியிருந்தார். சித்ராவுக்கு பல கொடுமைகள் நடக்கப்பட்டதாகவும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கப்புறம் இது தற்கொலையா கொலையான்னு பரபரப்பாக விசாரணை செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. சித்ரா ஹேம்நாத் சம்பந்தப்பட்ட வழக்கு கடந்த 3 வருடங்களாக மகளிர் மகிழா நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ரேவதி சித்ரா கொலை செய்ததற்கான எந்த ஆதாரமோ சாட்சியோ இல்லை முகத்திரமோ இல்லை அப்படின்னு சுட்டிக்காட்டி இந்த வழக்கிலிருந்து கைது செய்யப்பட்ட ஹேம்நாத் அவர்களை 7 பேரை அவர் உள்பட 7 பேரை விடுதலை செய்வதாக அறிவித்தாங்க. ஆகஸ்ட் மாதம் ஹேம்நாத் உள்பட 7 பேர் அதிரடியாக விடுதலை செய்யப்பட்டது தான் சித்ராவின் தந்தையை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாக சொல்லப்படுது. ஒரு ரிட்டையர்டு போலீஸ் அதிகாரியாக இருந்தும் தன்னுடைய மகளின் தற்கொலைக்கு காரணமாக இருந்தவரை தண்டிக்க முடியலையே அப்படின்னு தினந்தோறும் நொந்து கொண்டு இருந்த சித்ராவின் தந்தை காமராஜ் திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்துக்கிட்டாரு. மேலும் தற்போது போலீசார் சித்ராவின் தந்தை காமராஜரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இவரின் தற்கொலை குறித்து குடும்பத்தினரிடமும் தொடர்ந்து விசாரணை நடந்து வந்துட்டுருக்கு. சில உண்மைகள் ஆதாரம் இல்லாமல் போனது தான் இவரின் உயிர் பறிபோக முக்கிய காரணம்னு குடும்பத்தினர் தரப்பில் சொல்லப்படுது. அவரினுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.